வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் அனைத்துக் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 9ஆம் தேதி ஆஸ்திரேலியா செல்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் தகவல் பகிர்வு, கடல்வளம், கூட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் பயணமாக நாளை தோஹா செல்கிறார். அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு ஷேக் ஃபைசல் விந்தானியுடன் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் தொழில் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதிக்கவுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள முதல் வணிக நிலக்கரி சுரங்கமான நம்சிக் நம்புக் நிலக்கரி சுரங்க பணியினை அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி நாளை பூமி பூஜை செய்து வைத்து துவக்கி வைக்கிறார். இந்த சுரங்கத்தின் மூலம் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் கிடைக்கும் என்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளுக்கு வழிவகை செய்யப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பிரேமதாசா விளையாட்டு அரங்கில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 247 ரன் எடுத்துள்ளது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் பாகிஸ்தான் அணி சற்று முன் வரை 17.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 45 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.